Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல்ல இருந்து ஒரு தரமான வீடியோங்க. ஏன்னா போன வாட்டி அந்த ஸ்வீட்டு அது இதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு தான் சண்டே லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் மண்டி பிரியாணி, அண்டர் கிரவுண்ட் அரேபியன் பிரியாணின்னு போட்டிருக்காரு. அண்டர் கிரவுண்டா மண்டி பிரியாணி நிறையா பார்த்துட்டோம், அரேபியன் பிரியாணி தனியாக செஞ்சு பார்த்துட்டோம். ஆனால் அரேபியன் பிரியாணியை அண்டர் கிரவுண்டில் வச்சு வில்லேஜ் குக்கிங் பட்டாப்பட்டியோட செய்கிறத பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் 11 minutes வீடியோங்கிறதால டக்குன்னு பார்த்துட்டு கோழி மந்தி செம்மயா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. சும்மா கேமராங்க. சூப்பர் கேமரா, 1000 ஃப்ரேம்ஸா? இப்போதான் கேமராவை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சம். முத கட்டுனது என்னங்க எடிட்டிங் எல்லாம் கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபாஸ்ட் கட். அலசினா முழு கோழி அப்படியே அரைச்ச மஞ்சள் சாந்து மசாலா போதுங்களா தாத்தா? போதும். அரைச்ச மிளகாய் சாந்து எடுத்துக்க தாத்தா. அத மூஞ்சில லைட்டா குத்து பாருங்க. அரைச்ச இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஒரே வேளை எடுத்துங்க. முனுக்குன கல்லுப்பு எவ்வளவு போயிட்டு இருக்கு. எலுமிச்சம்பழம் சாறு தயிர் நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் பிரியாணி சாப்பிட்டோம். வெயிலுக்கு மற்ற வேலையை போய் பார்க்கணும்பா. சுத்தமான நாட்டு பசன் நெய் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொட்ட வகை நறுக்கின வெங்காயம் அரைச்ச மிளகாய் சாந்து பச்சை மிளகாய் மல்லித்தழை புதினா அரைச்ச இஞ்சி பூண்டு நறுக்கின தக்காளி தயிர் இன்னைக்கு இவங்க நிறைய வேலை செய்யற மாதிரி ஃபீலா இருக்கு. அரைச்ச பிரியாணி மசாலா இப்போதான் பிரியாணி சாப்பிட்டோம், திருப்பி சாப்பிட்ற ஆசை வருது. காஞ்ச எலுமிச்சம்பழம் என்ன அது
ஸ்பெஷல். நம்ம ஏன் போடுறது இல்லை? நம்ம மந்தி பிரியாணி தெரியும். ஓ மண்டி. கட்டி விட அப்படியே. ஆனால் அதுக்கு தயிர் புதினா கொத்தமல்லி போட மாட்டாங்க. போட்டாங்க டேஸ்ட். சோத்துல அடிச்சுக்கலாமே இருக்கு. இடிச்சிராம தம்பி இடிக்குமாறு அப்படியே இறக்கி வை. அதுக்கு மேல தண்ணி சோத்துல இறக்கு. எடுத்துடவா. அப்படியே அப்படியே நடுவுல அது பாடிக்கு வைங்க. பாடியே மண்ணு போயிடும். இங்க ஒரு ஆள் லேசா இழுத்து விட. இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. எல்லா சைடும் போட்டு விட வேண்டியதானே. நெட்டுக்குள்ள கிடந்து தீஞ்சு போச்சுன்னா இருக்கு. அந்த டைம் தெரியும் தானே அவங்களுக்கு. என்னங்க இது? கீழே மண்ணு போயிடாம. போனமா இருக்கானே. எல்லாத்தையும் எடுத்து விட. இல்ல எடிட்டிங் அந்த மாதிரி கட் பண்ணிருக்காங்க. கிணத்துக்குள்ள கோழி நல்ல கலர்ல வந்திருக்கு. தூக்கு அப்படியே. தூக்கு தூக்கு தூக்கு. பிடிச்சு விடாம. அப்படியே கேமராமேன் ஊதுங்க. அப்படியே வைங்க. அந்த எலுமிச்சங்காய் தானே அதோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். கோழி மட்டுமே 200 டிக்கெட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். பதமா வந்துருக்கு நல்லா. ஆஹா இதாங்க இதாங்க இவ்வளவு என்னது அது என்ன பிராண்ட் அரிசிங்க இவ்வளவு நீட்டா இருக்கு? கீழே விட்டுறாங்களா? பிச்சு பிச்சு வைக்கணும். காலை பிடிச்சி பொத்தி பொத்தி எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. காலை பிடிச்சி தூக்குறா காலை மட்டும் தட்டி ஐநாரு குட்டி பேர் நான் சொல்றேன்ல சுடுமுன்னு சும்மா அப்படி இழு சும்மா அப்படி திருப்பினாலே வந்துருக்கும். ஒரு பீஸ் அது கிடைக்குவாடு தள்ளி போடுங்க. கடையிலலாம் எத்தனை தள்ளி புதுசாக போடுவாங்க. கடையில் பண்ணலன்னா அப்பா நீங்கள் நிறையா நீங்கள் நமக்கு 5 லெமன் வந்துருச்சியா. நல்லா அப்படியே நம்ம சைடு அப்படியே கொஞ்சம் இழுத்து வரும். பால் இல்லை தான் ரைத்தா கைத்தாவது இல்லையா? கத்திரிக்காய் குழம்பு நான் வாயில வச்ச மாதிரி அன்னைக்கு தாங்க சாப்பிட்டோம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. திருப்பி பசிக்குது. எனக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கு. கோழியோட அந்த கலர். ரைட் எங்க இருக்கு? வச்சிருக்காங்க.
இதெல்லாம் வலிக்குது. அந்த எலுமிச்சங்காயை சேர்த்து சாப்பிடுவாங்க, அப்பதான் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் முடிச்சிட்டோம். சுருக்குன்னு இருக்குல்ல, சுருக்கிட்டு இருக்கா. வெந்தா இப்படி வேகணும். இன்னைக்கு முழு கோழி குழிமந்தி பிரியாணி. குழி நிறைய கொட்டி கொளுத்தி தடலை உருவாக்கிட்டு அம்மியில அரைச்ச மசாலாவை முழு கோழியில தடவி அரை வேக்காடுல பிரியாணி செஞ்சு அந்த தணலுக்குள்ள இந்த பிரியாணியும் கோழிக்கறி எடுத்து வச்சு நல்லா மூடிவிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிடும்போது அந்த தணலுக்குள்ள இந்த கோழிக்கறி வேக அதுலேருந்து வந்து சாறு பூரா அந்த பிரியாணி சோத்துல இறக்கி அதை பெரட்டி எடுத்து சாப்பிடும்போது அடடா புளிமந்தி பிரியாணி வேற லெவல். முழு கோழியும் பிரிச்சு வேண்டாச்சு. அரபு நாட்டுல இது அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. இப்பதான் தெரியுது. ஒரு வெட்டியாச்சு. கோழி சாறு மந்தியில இறங்கி அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதாங்க அந்த கலர். நல்லா இருக்குமா? சத்திய சோதனை. நாங்களும் நிறைய வாட்டி பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் எத்தனை தரம் பிரியாணியை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த முறை நம்ம என்ன பண்ணணும், நாங்கள் இங்கே வந்து மோகுல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஆஃப் அரிசி தான் வாங்குகிறோம். பாசிமதினா அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கள் டேஸ்ட்டுக்கு. ஆனால் இந்தியா பிராண்டு நல்லதுண்டா, அது சொன்னால் வாங்கிட்டு நல்ல இந்தியா பிராண்டில் எனக்கு ஆசைன்னா அந்த நீட்ட அரிசி தெரியும். ஏதாவது ஒரு நல்ல பிராண்டு சொல்லுங்கள். அது இங்கே பிரிக்ஃபீல்டுன்னு லிட்டில் இந்தியான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அந்த இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. பட் பிரியாணி நல்ல அரிசி கிடைக்கும்னா தேடி போயிட வேண்டியதாங்க. ட்ரெயினை எடுத்து அங்கே பிரிக்ஃபீல்டுக்கு போனால் லிட்டில் இந்தியாவில் இறங்கி நினைக்கிறவங்க சமைச்சது தெரியலையே, இறங்கி நல்லா பார்த்தா நல்ல எனக்கு நாங்கள் மோகுல் வந்து இவ்வளவுல இருக்கும். ஆனால் இவங்க செஞ்சது இவ்வளவுல இருக்கு. நல்ல நீட்டமாக இருக்கு. அரிசி நீட்டமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு. நான் மலேசியாவுக்கு வந்து ஒரு பிரியாணி வந்து வா சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சாப்பிட்டது எங்கன்னா நாங்கள் இந்த ஏரியாவில் தான் பக்கத்தில். இப்போ அந்த கடை மூடி அவங்க தூரமாக தள்ளி போயிட்டாங்க. தலப்பாக்கட்டி பிரியாணி கடை ஒன்று இருந்தது. 2015-16 அந்த காலகட்டங்களில் ஒரு புது தலப்பாக்கட்டி பிரியாணி இருந்தது. அப்போ நானும் அம்மாவும் அங்கே போயிருந்தோம். போய் சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் அப்படி இருந்தது. டேஸ்ட்டுன்னா சும்மா அப்படி டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு தலப்பாக்கட்டி கிடைக்கல. இவர் இந்த செஃப் கட்டிற பிரியாணி தான் நான் இத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த அரிசியை மட்டும் ஒரு வாட்டி மாற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ரிஸ்க் எடுக்கவும் பயமாக இருக்கேன். இல்லை யாராவது ட்ரை பண்ணி பார்த்தவங்க ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்த பிராண்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அது மலேசியாவில் கிடைக்குதான்னு போய் பார்க்குறேன். ஐ மீன் அரிசி பிராண்டு அதில் நீட்டமான பாசிமதி அரிசி ஏதாவது கிடைச்சா பிராண்டு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குங்க. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.